ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 173. மூழ்கிய கப்பலை மீட்டெடுத்தல். மும்பையில் உள்ள தானே பகுதியை சேர்ந்தவர் லக்ஷ்மன். அவரிடம் வர்த்தக கப்பல் இருந்தன. ஒரு முறை பலமான புயல் காற்று வீசிய போது அவருடைய கப்பல் ஒன்று மூழ்கிவிடும் நிலை உண்டானது. இந்த இக்கட்டான நிலையில் இருந்து மீள வேண்டுமானால் கடவுளின் துணை இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். லக்ஷ்மன் முன்பே 2-3 முறை அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்ரீ சுவாமியின் அபார சக்திகள் பற்றி நன்றாக தெரியும். உடனே ஸ்ரீ சுவாமிகளை தன் மனதில் இருத்தி கொண்டு அவர் நாமத்தை கூறத் தொடங்கினார். அக்கல்கோட் தாயே, எங்களை காப்பாற்ற ஓடி வர மாட்டாயா? கப்பல் மூழ்கிவிடும் போலிருக்கிறதே, உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று அழுது புலம்பினார். இவ்வாறு அங்கு நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அக்கல்கோட்டில் சோழப்பாவின் வீட்டில் உள்ள கட்டிலின் மேல் அமர்ந்து கொண்டிருந்த ஸ்ரீ சுவாமி எழுந்து நின்று கொண்டார். தன் வலது கையை மேலிருந்து கீழ் சுழற்றி கொண்டே ஹூ 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 என்று ஒருவிதமான ஓசை எழுப்பினார். பின்னர் கட்டிலில் அமர்ந்து கொண்டார். சில நிமிடங்களுக்கு ஸ்ரீ சுவாமியின் கைகளில் இருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. அவரை சுற்றியிருந்த சேவகர்கள் அந்த தண்ணீரை சுவைத்து பார்த்தபோது அது உப்பு கரித்தது. அனைவரும் இந்த காட்சிகளை வினோதமாக பார்த்து விழித்தனர். மகாராஜ், உங்கள் கையில் இருந்து உப்பு தண்ணீர் எப்படி வருகிறது என்று சேவகர்கள் கேட்டதற்கு, நான் ஒரு கப்பலை கடலில் மூழ்குவதில் இருந்து தூக்கி எடுத்தேன் என்று பதிலளித்தார். இந்த பதிலை அங்கிருந்தவர்கள் எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி அங்கு அக்கல்கோட்டில் அரங்கேறிய அதே நேரத்தில் கடலில் திடீரென காற்றின் அளவு குறைந்து கப்பல் மேலே எழும்புவது போல் அனைவருக்கும் தோன்றியது. தண்ணீர் முழுமையாக வடிந்தவுடன் அனைவரும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்தனர். லக்ஷ்மன் மிகுந்த சந்தோஷத்துடன் நன்றி செலுத்துவதற்காக ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்ய தன் குடும்பத்துடன் அக்கல்கோட் வந்தார். தனக்கு நடைபெற்ற அனுபவங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டார். இந்த அதிசயம் நிறைந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்து ஸ்ரீ சுவாமி அன்று ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதையும் புரிந்து கொண்டனர். ஒருவருக்கு பேராபத்துக்கள் நிகழும் சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தன் மனதில் இருத்தி முழுமையான நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு பெரிய ஆபத்துக்களில் இருந்தும் மீண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.